வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இந்த தொகுதியில் மீண்டும் தேர்தல் நடத்த முடிவு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது மீண்டும் தேர்தலா, இடைத்தேர்தலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, மீண்டும் முழு தேர்தலை பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில தொகுதிகள்லாம் குறிப்பிட்டு பணப்பட்டுவாடா, அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஓட்டுக்கள் பார்த்திங்கன்னா கள்ள ஓட்டுக்கள் போட்டது, அப்படி இப்படி என்று நிறைய விதமான விஷயங்களை பார்த்திங்கன்னா தேர்தல் சமயத்தில் பண்ணதன் காரணமாக ஒரு சில தொகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் சிக்கி இருக்கிறார்கள். அதனால் ஒரு சில தொகுதிகளில் பொதுமக்கள் ஓட்டுக்களை, அதாவது வாக்குகளை செலுத்தாமல் புறக்கணித்து இருக்கிறார்கள் அப்படின்றதும் பார்க்கப்படுகிறது. இப்படி பல விதமான சிக்கல்கள் இருந்து கொண்டிருக்கும் சூழலில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் மீண்டும் தேர்தலை நடத்த முடிவுகளும் எடுக்க போகிறார்கள். அதாவது தேர்தல் முடிவுக்கு பிறகு அப்படின்றது பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் அரக்கோணத்தில் பார்த்திங்கன்னா எந்த பட்டன் அழுத்தினாலும் திமுகவுக்கு வாக்கு விடுற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் ஒரு சில மக்கள்கள் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த பட்டன் அழுத்தினாலும் பாஜகவுக்கு ஓட்டு போகுது அப்படின்னு இன்னொரு பக்கத்துலேருந்து இன்னொரு மக்கள் சொல்லியிருந்தாங்க. இதனால் பல விதமான குளறுபடிகளும் சிக்கல்களும் குற்றச்சாட்டுகளும் இருந்து கொண்டிருக்கும் சூழலில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் தேர்தல் என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் தான் என்ன நடக்கப் போகிறது என்று ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தால் கூட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஜூன் 4ஆம் தேதி யார் வெற்றி அடைய போகிறார்கள் அப்படின்றது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறது. இதனால் பல விதமான குழப்பங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் என்ன நடந்தாலும் சரி அனைத்தும் பார்த்திங்கன்னா பாற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தான் அனைத்து விதமான அரசியல் கட்சிகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.